வணக்கம். டெட்டு, பிஇஓ, எஸ்ஜிடி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்சி, பிசியில் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப். அந்த லெசன்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னாக்கா கணக்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இரு சார்பகா எண்களின் மீசிமா 505 5005. ஓர் எண் 65 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சார்பகா எண்ணு நமக்கு தெரிஞ்சு அப்படின்னாக்கா சார்பகா எண் வந்தாவே ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ அதாவது மீபேக்காவோட வேல்யூ 1. மீசிமாவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க? மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5005ன்னு கொடுத்துருக்காங்களா? எக்ஸோட வேல்யூ ஓர் எண்ணுங்கிறது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 65ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றொரு எண் ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். இரு எண்களின் பெருக்கல் பலன் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு மீசிமா பெருக்கல் மீபே கா. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? 65ன்னு தெரியும். ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5005. மீபேக்கோவோட வேல்யூ 1. தெரியாத வேல்யூ ஒய் அப்படியே வச்சுக்கலாம். 5005 பெருக்கல் 1 டிவைட் பை இங்கே பெருக்கலாக இருக்கக்கூடிய 65 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா டிவைடாக மாறும். ஸோ 65. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 5 வாய்ப்பில் கேன்சல் பண்ணலாம். 13 5 65 ஓரஞ்சு 0 0 ஓரஞ்சு 5. இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 1001க்குள்ளே எத்தனை 13 இருக்குதுன்னு நம்ம பார்த்தோங்க அப்படின்னாக்க ஓர் 13 13 77 13 என்னன்னு கிடைக்கும் அப்படின்னாக்கா 1001ன்னு கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 77. ஸோ தேர்ஃபோர் மற்றொரு எண்ணோட வேல்யூ 77. தேங்க்யூ.